கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள அப்படின்னா இந்த உலகம் உங்களை தனிமைப்படுத்திடும். ஸ்டே ஹோம், ஸ்டே அலோன், ஸ்டே ஹாப்பி வித் ஆல்க்ரோ ஆப்ஷன்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்க்ரோ ஆப்ஷன்ஸ் இந்த யூடியூப் சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றின டீட்டெயில்ஸும் டெக்னிக்ஸும் இதில் சொல்ல போகிறோம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ வாங்க ஃபர்தராக பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். we are not செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர்ஸ். அதாவது நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர்ஸ் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஹை ரிஸ்க் கேம் தான். ஸோ இது வந்து தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா ஹியூஜ் ஃபினான்ஷியல் லாஸஸ் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனால இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு மட்டும் இதில் ட்ரேடிங் பண்ணுங்க. தெரியாமல் எதுவும் ட்ரேடிங் பண்ணிட வேண்டாம். நீங்கள் பண்ணுற எந்த ட்ரேடிங்க்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை. அதனால நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். சும்மா கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ணி லாஸ் ஆயிடாதீங்க. ஸோ பணங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பணத்தை வந்து நாலேஜ் தெரியாமல் இதில் இழந்துட வேண்டாம். அப்புறம் எதுக்கு இந்த சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தும் நிறைய பேர் தெரியாமல் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பணத்தை வந்து இழந்துடுறாங்க. அவங்களுக்காகவும் புதுசாக வரவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. ஆனால் முதல்ல அதுக்கான நாலேஜ் நீங்கள் வளர்த்திக்கணும். அதுக்காக தான் இந்த சேனல் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் முன்னாடியே வந்து ஆல்க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணது தான். ஸோ ட்ரேடிங் பேஸ் பண்ணி ஒரு சேனல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து எங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்மூடித்தனமாக நாங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் பை பண்ணுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்துக்கு தான் சொல்லித்தர போகிறோம். ஸோ அதனால் இதில் சொல்லித்தர இன்ஃபர்மேஷன்ஸை நல்லா கிளியராக தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரேடிங் வந்து காலவாரி இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங் பணம் சம்பாதிக்க முடியும். பொதுவாக 100 பேரில் 99 பேர் இதை கற்றுக்க தயாராக இல்லை. ஒரே ஒருத்தர் தான் கற்றுக்க தயாராக இருக்காங்க. அவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. மீதி 99 பேர் கற்றுக்காம நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க நஷ்டம் அடைகிறாங்க. நீங்கள் அந்த 100ல் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் முடிவு உங்கள் கையில் தான். ஆப்ஷன்ஸில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 மைண்ட் செட் கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தியே ஆகணும். வளர்த்தினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எப்பவுமே சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறது ஒரே நாளாக சக்ஸஸ் அடையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாலேஜை கற்றுக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சு ஆப்ஷன்ஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த 5 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு பிகம் ரிச் குயிக். கண்டிப்பாக உடனே பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டாம். ₹1 கூட நான் இழக்காம நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்க்காதீங்க. வித்தவுட் லேர்னிங் ஐ வாண்ட் டு ஏர்ன் ஃப்ரம் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. நீங்கள் இப்போவே வெளியே போயிடலாம். ஆப்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஹை ரிஸ்க் இருக்கோ அதே அளவுக்கு ஹை ரிவார்டு தர ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதனால நீங்கள் எந்த அளவுக்கு அதை கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். ரிஸ்க் அப்படிங்கிறது கண்மூடித்தனமாக எடுக்கிற ரிஸ்க் கிடையாது. கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இதில் ஜெயிக்க முடியும். இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது டெக்னிக்ஸ் தான். அதாவது சார்ட்ஸு, MACD அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்னு நீங்கள் உருவாக்குனீங்கன்னா மட்டும்தான் ஆப்ஷனில் ஜெயிக்க முடியும். என்னதான் தெரிஞ்சாலும் நான் உடனே போய் என்னோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதுக்காக நீங்கள் 6 மாதம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆனால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும். இந்த 5 விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணி அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். அதனால கண்மூடித்தனமாக யார் சொன்னாலும் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டம் அடைஞ்சிடாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே நீங்கள் நல்லா உங்களுடைய ஆள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ட்ரேடிங்கோட சைக்காலஜியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூறுது. ஸோ இதை வந்து எப்பவுமே மறந்துடாது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Nifty 50 அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் கால் ஆப்ஷன் வந்து நவம்பர் மந்த்தில் 1000% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதோடைய டேட்டாவை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சு உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சிம்பிளாக போயிட்டு நிஃப்டி ஷேர் பேஸ்ன்னு டைப் பண்ணுங்க. லோட் ஆகும். உங்களுக்கு டைம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா www.nse.india.comனு இருக்கும். இதுதான் நம்ம வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஏரியா. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லோட் ஆகும். அதில் போயிட்டு இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் அப்படின்னு இருக்கும்.
இதுதான் நம்ம வந்து ஆப்ஷன் அனலைஸ் பண்றதுக்கான இடம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஆப்ஷன் வந்து எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயம். இப்போ நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிஃப்டி, இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வோட ஆப்ஷன் டேட்டா. நாம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடது பார்க்கணும். அதுக்கு இந்த இடத்துல செலக்ட் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கிளிக் பண்ணி நிஃப்டி கொடுத்துருங்க. நிஃப்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, 26 நவம்பர் 2020 இருக்கு. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே தான் வந்து ஆப்ஷனோட எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே தான் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 26, அதுதான் 26 நவம்பர் 2020 இருக்கும். இதே நீங்க டிசம்பர்ல பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து 31. ஸோ இதுல வந்து 31 டிசம்பர் 2020 இருக்கு. இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும் வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது வந்து மந்த்லி ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். வீக்லி ஆப்ஷன்ஸை வந்து நீங்க தேவையில்லாம பார்க்க வேண்டாம். மந்த்லி ஆப்ஷன்ஸை மட்டும் பார்த்து ஃபர்ஸ்ட் அதுல நாம வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வீக்லிக்கு போயிடுங்க. எடுத்தோடனே நீங்க வீக்லிக்கெல்லாம் போய் உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப அதிக ஃபிளக்சுவேஷன் இருக்கும். நீங்க நஷ்டடைக்கான வாய்ப்பு கூறுகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நிஃப்டி சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மந்தோட மந்த்லி கான்ட்ராக்ட் 26 நவம்பர்னு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க டிசம்பர்ல பாக்குறீங்க அப்படின்னா 3 டிசம்பர்ல பார்க்க வேண்டாம், 31 டிசம்பருக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மந்தோட எண்டு இதுதான் வந்து அதிக வால்யூமோடையும் அதே டைம்ல கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல இருக்கும் அப்படிங்கிறதான் நாங்க பண்ண அனலைசிஸ். ஸோ இதெல்லாம் நீங்க கருத்துல கொண்டு அப்பதான் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஆப்ஷன்ல ஜெயிக்க முடியும். அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து நிஃப்டியோட ஷேர் பிரைஸ் அப்படின்னு நீங்க கொடுங்க. இதுல போயிட்டு நாம வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்ல எடுக்க போறோம். ஏன்னா அதுதான் பிளக்சுவேஷன்ஸ் ஓரளவுக்கு கம்மியா இருக்கும், அதே டைம்ல வால்யூமும் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல போய் பாத்தீங்கன்னா அக்டோபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நவம்பர் ஆரம்பிக்கும் போது நிஃப்டியோட ரேஞ்ச் என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 11,669 இருந்து. ஸோ 11,669 இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அதுக்கு அடுத்தது இருக்க ஃப்ரீக்வெண்ட் ஆன ஆப்ஷன்ஸ் டேட்டா இங்க பார்க்கலாம். இதை தான் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கிறது. இதுல நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் எல்டிபி அப்படிங்கிறது லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ். வால்யூம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது வந்து வால்யூம் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அப்படிங்கிறது. கால் அப்படிங்கிறது அது வந்து நம்ம பாசிட்டிவா ஏறும்னு நினைக்கிறவங்க கால் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க, இல்ல இறங்கும்னு நினைக்கிறவங்க புட் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதுல ரெண்டுலயுமே இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறத வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஆரஞ்சுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் 2 கட்டத்தை மட்டும் அடுத்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மணில பண்றவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டைம்ல அடுத்த மணில பண்றது ஓரளவுக்கு சேஃப்டிம்பாங்க. பட் அவுட் ஆஃப் த மணில பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. பட் எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால சம்பாதிக்கவும் முடியும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸும் நாம தேர்ந்தெடுக்கலாம். பட் உங்களுக்கு கரெக்டா அதை பத்தி தெரிஞ்சுனா மட்டும்தான் நீங்க எடுக்கணும். கண்மூடித்தனமா எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மந்த்லி எண்ட் ஆகிறப்போ 0 கூட ஆயிரும். ஸோ அதிக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிடாதீங்க. இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு நம்ம பண்ற டெக்னிக் கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காகவாச்சு நீங்க ரொம்ப மினிமமா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். தேவையில்லாம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி இழந்துட வேண்டாம். அதே நீங்க புட் ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன்ல இதெல்லாம் வந்து இந்த மணி, இந்த 2 லைன் வந்து அட் த மணி, இது வந்து அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அவுட் ஆஃப் த மணி கீழே போயிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு அதோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே டைம்ல ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிஃப்டியோட பார்க்கலாம். நிஃப்டியோட நவம்பர் செஷன்ல பொதுவாக வந்து ஒரு மந்த்ல வந்து நிஃப்டியோட ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமமா ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு நீங்க ரவுண்ட் அவுட் பண்ணிடுங்க. அந்த 500 பாயிண்ட்ஸ்க்கு மேல போக வேண்டாம். ஏன்னா நிஃப்டி அதுக்கு மேல ஒரு மாசத்துல அந்த அளவுக்கு மூவ் ஆகுறதே பெரிய விஷயம். பட் இந்த டைம்ல வந்து எலெக்ஷன் காரணத்துக்காகவும் பிளஸ் நிறைய பாசிட்டிவ் கொரோனா வைரஸ்க்கான பாசிட்டிவ் நியூஸ் வந்தங்காட்டியும் இந்த அளவுக்கு ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 12,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்திருந்தோம், அதாவது நவம்பர் 2ல நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா அது வந்து இப்போ அந்த இடத்துக்கு நீ கிளிக் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் வரும்.
இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் லாட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 75. அதாவது நிஃப்டி இண்டெக்ஸோட மார்க்கெட் லாட் வந்து 75. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 1ன்னு இருக்கு அப்படின்னா 75 ருபீஸ் கட்டினா போதும். பட் இந்த இதில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கோ அது இன்ட்டு இது பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 865 இன்டூ 75 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64,000 வருது. ஸோ இது வந்து ரொம்ப அதிக ப்ரீமியம் தான். பட் நாம வந்து நவம்பர் 2ல பார்த்துருந்தோம் அப்படின்னா இது வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டேட்டா வந்து எந்த நாளைக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் 3 months கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கெட் டேட்டா அப்படின்னு கொடுங்க. கெட் டேட்டா அப்படின்னா ஒரு லோட் ஆகி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 நவம்பர்ல அதோடைய பிரைஸ் வந்து 120 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 120லேருந்து 150 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நேற்று 19 நவம்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 974 அளவுக்கு இது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 7 times ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது நம்மளால கண் கூடவே பார்க்க முடியுது. ஆனா 2 நவம்பர் அப்போ இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன்னா அந்த டைம்ல கால் ஆப்ஷனும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியும், இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியும். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், நீங்க ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு மட்டும் கண்மூடித்தனமா இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. நிறைய பணம் இழந்துருவோம். நாங்களும் சில லட்சங்கள் இழந்திருக்கோம். அதை நாங்கள் ஏன் இந்த இடத்துல குறிப்பிடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நாங்கள் ஏமாந்துருக்கோம். பட் இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி தப்பிச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி லாபம் அடையலாம் அப்படிங்கிற டெக்னிக்கை நாங்கள் வந்து லாஸ்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு, ஆப்ஷனில் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு வேணுங்கிற ட்ரேட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவா இருந்தாலும் இங்கே இது பண்ணி கெட் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே இது நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன சொல்லியிருந்தோம், 11,669 இருந்திருக்கு. அப்போது 11,669 இருக்குன்னா ஆவரேஜாக ஒன்று 500 பாயிண்ட்ஸ் அப்பில் போகணும், இல்லை 500 பாயிண்ட்ஸ் டவுனில் போகணும். அப்போ நம்ம வந்து 11,100 ஒருவேளை நம்ம இறங்கும்னு நினச்சி 11,100 புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் என்ன இருக்குங்கிறத நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். 2 நவம்பர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100ல இருந்துருக்கு. 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால நீங்கள் எதில் பண்ணுறதாலும் நல்லா தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணுங்க. ஸோ இப்போ இதோட ஹிஸ்ட்ரியை போய் நாங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். அதை போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 75, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நிஃப்டியோட கால் ஆப்ஷன் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதி 11,669 இருந்திருக்கு. அதோட மந்த்லி கான்ட்ராக்டோட ப்ரைஸ் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். 12,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதோட ஹை வந்து 974 போயிருக்கு, லோ வந்து 120 இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு 8 times ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 2100 பார்த்தீங்கன்னா 9 times ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 2200 பார்த்தீங்கன்னா 10 times ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே 2300, 2400, 2500, 2600 எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 timesக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது எந்த அளவுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு அதில் ரிஸ்க் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆவரேஜாக 13,000 வரைக்கும் அது கிட்டத்தட்ட ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 18 times வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம் தான். பட் இதோட ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்கும். அப்படி இல்லை நான் வந்து கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து நிஃப்டியோட புட் ஆப்ஷன் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 11,600 எடுத்திருந்தோம். அதுலேருந்து நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்ட் நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கல, நீங்கள் வந்து மந்த்லி கான்ட்ராக்டை ஃபஸ்ட்டு எடுங்க. ஏன்னா அதில் வந்து உங்களோட டெக்னிக் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்தது வீக்லி ஆப்ஷனுக்கு போகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். அதே டைமில் நிறைய நஷ்டடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் அதனால ஃபஸ்ட்டு சேஃபர் ஜோனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஓரளவுக்கு சேஃபர் ஜோனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மந்த்லி கான்ட்ராக்டை மட்டும்தான் வச்சு நாங்கள் சொல்கிறோம். இதே மந்த்லி கான்ட்ராக்ட்ல வந்து நீங்கள் 11,500 புட் ஆப்ஷன் இறங்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாஸ் வந்து 15,000 இருந்திருக்கும். இதே 11,400 வரும்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய லாஸ் 12,825 இருந்திருக்கும். இப்படியே கிட்டத்தட்ட நீங்கள் 11,000 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 6,150 அளவுக்கு உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக எல்லாருமே வந்து
லாபடைகிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நஷ்டடைகிறத சொல்ல மாட்டாங்க. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அதாவது ஷேர் மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதில் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணுற மாதிரி தான். அதாவது ஒன்று ஹெட் விழுகணும், இல்லாட்டி டெயில் விழுகணும். இது 2 பாசிபிள் தான். ஆனால் இது 2ல் நீங்கள் எது கரெக்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக லாபம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே டைமில் உங்களுடைய பணம் வந்து 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது எக்ஸ்பைரி நெருங்க அதோடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே இறங்கிடும். இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண வேண்டாம். நீங்கள் 6 மாதம் இதை கூர்ந்து கவனித்து நீங்கள் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி உங்கள் சைக்காலஜிக்கலாக நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்கவே முடியும். ஸோ இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி ஆகுது நவம்பர். ஸோ நெக்ஸ்ட் டிசம்பர் இதில் எக்ஸ்பைரியை வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்த பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டோம். மேபி நீங்கள் ஆல்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப 70 to 80% மேலே வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். சும்மா எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக வாங்குங்க, இதை வீங்க அப்படின்னு சொல்லி உங்களை குழப்பறதுக்கான நோக்கம் எங்களுக்கு கிடையாது. நாலேஜை வளர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுலேயும் ஜெயிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தோம், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்தது ட்ரேடிங் ஜோனில் ஆப்ஷன் ட்ரேடிங் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதுலேயும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம், இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லா ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் லைக் ஃபாலிங் நைஃப். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது கீழே உழுகிற கத்தியை பிடிக்கிற மாதிரி. நீங்கள் மட்டும் தப்பாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையை அதை வெட்டிடும். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி அதில் லாஸ் ஆகி கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சில லட்சங்களை இதில் இழந்திருக்கோம். ஸோ அவ்வளோ லட்சங்கள் நாங்கள் இழந்ததுக்கு எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் மற்றவங்க தெரியாமல் போய் இதில் வந்து இழந்துட வேண்டாம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளுக்காக தான் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எந்த அளவுக்கு இதில் ஈஸியாக சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாங்கிற ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சாலும் உள்ள அதுக்கு அளவு ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்மூடித்தனமாக யாருமே, ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் சில டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. யார் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் போய் பணத்தை போட்டு நஷ்டம் அடைஞ்சிட வேண்டாம். ஸோ இதுக்கான டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நாங்கள் அங்கே ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஒருவேளை ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்களும் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அது பண்ணுங்கள். நாங்கள் என்னதான் ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் அதை 6 months ப்ராப்பர் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து ரியல் மணியை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். தேவையில்லாமல் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை போட்டு இழந்துடாதீங்க. Disclaimer: this is only for education purpose. Do your own research or ask your financial advisor before trading in any stocks or index options. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹை ரிஸ்க். ஸோ நீங்கள் முன்முடித்தனமாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மந்த்தில் நாமளும் இதே மாதிரி சம்பாதிக்கலாம்னு சொல்லி பணத்தை போட்டுறாதீங்க. பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 100ல் 99 பேர் பணத்தை இழக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த டெக்னிக் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கற்றுக்கொள்ள மட்டும் தரீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு காலையில் தான். காரணமே இல்லாமல் ஒரு பங்கு ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸும். சும்மா ஒரு ஆப்ஷன் வந்து ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. அதில் இருக்க ரீசன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதில் ஜெயிக்க முடியும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. யாருக்காச்சும் யூஸ் ஆகும் வச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நாங்கள் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. லேர்ன், அப்ளை, சக்சீட். ஹாப்பி ட்ரேடிங். ஜெய் ஹிந்த். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.